Taste the Daily. விழுப்புரத்தில் இருந்து புதுச்சேரி செல்லும் ரயில் தடம் புரண்ட விபத்துக்குள்ளானது. விழுப்புரம் ரயில் நிலையத்தில் இருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு புதுச்சேரி நோக்கி புறப்பட்ட 7 பெட்டிகள் கொண்ட பயணிகள் ரயில் சிறிது தூரம் சென்ற நிலையில் 6 பெட்டிகள் தடம் புரண்டு தண்டவாளத்தில் இருந்து பயங்கர சத்தத்துடன் கீழே இறங்கின. இதனால் பயணிகள் அச்சமடைந்த நிலையில் உடனடியாக ரயில் நிறுத்தப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பயணிகள் ரயிலில் இருந்த பயணிகள் அனைவரும் கீழே இறக்கி விடப்பட்டு வேறு வாகனங்களில் செல்ல அறிவுறுத்தப்பட்டு விழுப்புரம் ரயில் நிலையத்தில் இருந்து ரயில்வே ஊழியர்களும் பொறியாளர்களும் விரைந்து சென்று சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். தொழில்நுட்ப கோளாறால் தடம் புரண்டதா அல்லது நாச வேலை காரணமா என்பது குறித்து விழுப்புரம் ரயில்வே போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை கோயம்பேடு பொங்கல் சிறப்பு சந்தையில் வசூலிக்கப்படும் வரி சுமையால் கடுமையாக பாதித்திருப்பதாக கரும்பு விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கோயம்பேடு சந்தையில் இருந்து வெகு தொலைவில் சிறப்பு சந்தை என்ற பெயரில் அமைக்கப்பட்டுள்ள சந்தையில் மட்டுமே கரும்புகளை விற்பனை செய்ய வேண்டும் என்று கோயம்பேடு நிர்வாக குழு உறுப்பினர்கள் நிர்பந்திப்பதாக கரும்பு வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் இங்கு கரும்பு லாரிகளை நிறுத்துவதற்கு 24 மணி நேரத்திற்கு 1500 ரூபாயும் 12 மணி நேரத்திற்கு 300 ரூபாய் எனவும் 2 முறை வரி வசூலிப்பதாகவும் குற்றம் சாட்டினர். ஏற்கனவே சிறப்பு சந்தையில் மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தத்தால் வியாபாரம் இல்லாமல் வேதனையடைந்துள்ள விவசாயிகள் வரிச்சுமையாலும் லாரி கட்டணத்தாலும் அதிக அளவிலான இழப்பை சந்திப்பதாக கவலை தெரிவித்தனர். ஸ்டாலின் அரசு விவசாயிகளுக்கான அரசாக செயல்படவில்லை என்று குற்றம் சாட்டினர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே அதிமுக நிர்வாகியை திமுக நிர்வாகி கூட்டாளிகளுடன் சேர்ந்து தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. ஆற்காடு அடுத்த மேல் விழாபுரம் பகுதியில் உள்ள அண்ணா தொழிற்சங்க நகர செயலாளரான ஷெரீப் பாஷா சரக்கு வாகனங்களை வாடகைக்கு விட்டு வருகிறார். இவரிடம் சரக்கு வாகனத்தை விடியா திமுக நகர செயலாளர் ஹூமாயூன் வாடகைக்கு எடுத்த நிலையில் ஹூமாயூன் வாங்கிய கடனுக்காக ஆந்திராவைச் சேர்ந்த கோடாரி பறிமுதல் செய்தார். வாகனத்தை மீட்பதற்காக ஹூமாயூன், ஷெரீப் பாஷா உள்ளிட்ட 4 பேர் ஆந்திரா செல்ல முயன்றனர். அப்போது ஹூமாயூன் குடும்பத்தினர் ஷெரீப் பாஷா மற்றும் அவரது உறவினர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் திமுக நிர்வாகி என்பதால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனையடுத்து வாகனத்தை மீட்டு தரவும் தாக்கிய திமுக ரவுடிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். 30 லட்ச ரூபா கடன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்னோட வண்டியும் அவங்களோட புள்ளையும் மடக்கி வச்சுட்டாங்க, பிடிச்சி வச்சுக்கினாங்க. அங்கே பிடிச்சி வச்சுனால என்ன பண்ணார் தெரியுமா, இமாயினன்றவர் போயிட்டு அவங்க புள்ளிங்களையும் மற்ற பேர் கூட்டு வந்துட்டார் சார். 1.5 மாதமாக நான் அவர்கிட்ட கேட்டுங்கிறேன் சார். கேட்டுன்னு இருக்கிறதுக்காக என்னோடய வண்டி எடுத்து தராமுகிறார் சார். அது கேட்டதுக்காக அவங்க புள்ளிங்கெல்லாம் சேர்ந்து அவங்க அப்பனுங்கெல்லாம் சேர்ந்து என்னை ரொம்ப தாக்கிட்டாங்க சார்.